அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வண்டி வந்த உடனே அது என்ன கண்டிஷன் இருக்குது, என்ன பண்ணுறீங்க வண்டியை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ தான் மெக்கானிக்கல் ஒர்க் முடிஞ்சுதுங்க. மெக்கானிக்கல் ஒர்க் முடிஞ்சோன்னா நம்ம சிட்டு வந்து குளிப்பாட்டுறக்காக போகுது ஃபுல்லாக. அப்படி முன்னாடி வந்துடுறியா? இப்போ முன்னாடி வந்துடு ஃபுல் வாஷா? ஆமாம், ரேம்பில் விட்டுக்கலாம். ரேம்பில் விட்டுங்க. முதல்ல எவ்வளோ மண் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. லடாக்கினுடைய அனைத்து மண்ணும் இங்கே தான், இந்த வண்டியில் தான் இருக்குங்க. நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்களுடைய சென்டிமெண்ட்டான பைக்கை காமிங்க. திருப்பூர் மோகன் விளாக்ஸில் போட்டிருந்தேன் ஆயுத பூஜையில். இதுதான் நம்ம வண்டி ரெடி பண்ணினது. இதெல்லாம் பண்ணி பல வருஷம் ஆச்சுங்க. இதான் எங்கள் அம்மா இருக்கிறது இன்னும். எங்கள் அம்மாவின் நினைவுகார்த்தமாக இன்றைக்கு வரைக்கும் அப்படியே கூடயே வச்சுருக்காங்க. 2000 மாடலுங்க, 2000. அதில் இன்றைக்கி வரைக்கும் கூடயே தான் இருக்குது. சரி, அலாய் வீலு இல்லை, சேசி இன்ஜின் தவிர எல்லாம் புதுசுன்னு வச்சுக்கிங்களேன். சரி இருங்க, உங்களுக்கு அப்படியே அந்த ஏர் பிடிக்கிறதெல்லாம் காமிக்கிற வண்டி. இதெல்லாம் மண்ணு இங்கே வாரு. இதெல்லாம் மண்ணுங்க. இத்தனை மண்ணு. பாருங்க மண் எவ்வளோன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு புகை வருது தெரியும்னு தெரியல. புகையா இங்க வாருங்க, அடிச்சு நொறுக்குது, புழுது. ஐயோ, என்ன புழுதி. நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, கரூர். அம்மா, திருப்பூர் டு கரூர் வந்து பஸ் கண்டக்டரு. அங்கே நிற்கிறாரு பாருங்க, அவரு நம்ம சிட்டு என்னைக்கு ஆரம்பித்து போனோமோ நம்ம சிட்டு பார்த்துட்டு அவரும் வந்து மாருதி கார் வாங்கியிருக்கிறாருங்களாம்மா. ஆனால் ஒரு வணக்கம் சொல்லுங்கண்ணா. வணக்கம். அவர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சிட்டு பார்த்துட்டு அவரும் மாருதி காரை வாங்கினாருங்களாமா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல ஏதோ 2-3 வண்டி வச்சுருந்தாருங்களாமா, செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த வண்டி வாங்கினேன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம். வாங்கின கூறலாம் இருங்க, தண்ணி அடிக்க போகுது. அப்படியே தண்ணி அடிக்கிறது காமிச்சிடுறது. என்ன மண்ணு, அத்தனை லடாக் மண்ணு கீழே வருது வேறு. ஃபோம் போட்டாச்சுங்க. எனக்கு ஃபோம் போட்டு தேய்க்கிறதா வேலை. சரி, சுத்தமாக தேய்க்கிட்டுங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு என்ன அழுக்கு, லடாக்குடைய மண் அழுக்கு. வண்டியே கலர் மாதிரி வரும் பாருங்க 5 நிமிஷத்தில்.
மஞ்சள் கலராக இருந்தது. பம்பர்லாம் சும்மா வெள்ளை கலராக இருந்தது பம்பருங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா மழையில் நனைஞ்சதுங்க வண்டி. ஆக்சுவலாக வந்து லாரி கார்கோவில் வந்து நாங்களுக்கு காமிச்சிருக்கோம் மலையில். இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வருமா? ஆமாம் ரைட், அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வரும். அதனால் நீங்கள் மலையில் நடந்து பார்த்துருப்பீங்க. அதனால் மலையில் நடந்தங்காடி பம்பர்லாம் கொஞ்சம் கருப்பாயிருச்சு. சரி இருங்க, அடிச்சு முடிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. ஃபைனலாக பாடி ஃபுல்லாக அடித்து தொடச்சி முடிஞ்சுதுங்க. இனி உள்ளே ஃபுல்லாக ஈரத்துணியில் கழுவணும். வண்டியே குளிக்க வச்சோன்னா நம்ம சிட்டு அப்படியே சிரிக்குது. பல 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 பலன்னு ஃபோம் போட்டு சாம்பு போட்டு ஃபோம் சாம்பு இல்லைங்க ஃபோம் போட்டு குளிக்க வச்சோன்னா நம்ம சிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் உள்ளுக்குள்ளே வருங்க இருக்கிற மண்ணை பூரா தோண்டி எடுக்கணும் மாட்டேங்க டேஷ்போர்டு வீஸ்போர்டெல்லாம். சரி இருங்க, தொடச்சி முடிக்கிட்டேன். இப்போ துடைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. சரி அதுக்குள்ள உங்களுக்கு காமிச்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு. சரி தொடச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. அப்புறமேல் ஃபைனல் ஒரு ரவுண்டு உங்களுக்கு உள்ளே காமிச்சிட்றாங்க. எப்படி இருக்குதுங்க சிட்டு? சில்லறை வேலைகள். எத்தனை வேலை தெரியுங்களா? ஒரு மேஜர் வேலை, 2-3 சில்லறை வேலை, அடிச்சு சும்மா பலன்னு. இன்னும் ஸ்டிக்கர் இன்னும் பிரிக்கும் கூட இல்லை பார்த்துக்கு. எப்படிங்க கொடி மறுபடியும் மாட்டியாச்சு. நிறைய பேர் கொடி கேட்டாங்க. நம்ம டிஎம்எஃப் கொடி மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே காமிக்கிறேன் பாரு. டோர் என்னது ஹேண்ட் ரெஸ்ட் வந்து மறுபடியும் ஸ்பாஞ்சு பவுடர் கொடுத்துருக்குறேனுங்க. அதே லெதரில் இருக்குதுங்களா, அதனால் லெதரை வந்து நம்ம கழட்டிட்டு இதில் போடுறோம், துணியில். அவ்வளோதானுங்க. எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் ஒரு லைக் ஒன்று ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.